மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது. இது வந்து நம்ம குணா படத்தில் வர டைலாக் உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த பாட்டில் வந்த டைலாக்ஸ் உலகநாயகன் கமலஹாசன் பல வருடங்களுக்கு முன்னாடி நடித்த ஒரு படம். இங்கே சூப்பர் ஹிட்டான படம், இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு படம், வேர்ல்டு ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்னு என்ன சொல்லலாம். அதை பற்றி கேரளாவில் மலையாளத்தில் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி படம் இல்லை, இந்த டைலாகை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டையும் ஒரு ரிப்ரைஸ் பண்ணி அதில் போட்டிருக்காங்க. இந்த படம் பேர் வந்து மஞ்சு மேல் பாய்ஸ். இது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுடைய கதை. ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க சின்ன வயசில், அவங்க சின்ன வயசு கதை. அதுக்கப்புறமா அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக 2006 உண்மையிலேயே நடந்த ஒரு கதை. இவங்க வந்து ஒரு டூர் போகிறாங்க. டூர் போகும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய இது. கதை வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் வந்து மாட்டிக்கிறாரு டூர் போகும்போது. இது வந்து உண்மையிலே நடந்த கதை தான். 2006 குணா கேவ்லேயே நடந்த கதை தான். இந்த குணா கேவை வந்து காட்டுறாங்க. இதில் குணா கேவ் மாதிரி ஒரு இடம் காட்டுறாங்க. அது வந்து செட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி குணா கேவில் போய் எடுத்தாங்களான்றது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸ்டார்டிங் வந்து சும்மா ஒரு கல்யாணம் அது இது அப்படி போகிறாங்க. இதில் வந்து சௌபின் ஷாய் நடிச்சிருக்காரு. நிறைய பேருக்கு தெரியாது அவரை பற்றி. மலையாள நடிகர். அவரே தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து சிதம்பரம் எஸ் பொதுவாள் அவர் தான் இதனுடைய ஸ்டோரி அண்ட் டைரெக்ஷன் பயங்கரமான ஒரு வேலை பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து சுஷின் ஷாம், சின்ன பையன், பயங்கரமான ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, மியூசிக்கும் சரி பயங்கரமாக போட்டிருக்காங்க. சௌபின் ஷாயர், ஸ்ரீநாத் பாசி அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்கான் மலையாளத்தில். அவன் தான் வந்து மாட்டிக்கிறாள் குகையில். இந்த குகையுடைய செட்டாக இருந்தாலும் அவங்களுடைய சைல்டுஹுட் மெமரிஸ் அது இது மாதிரி சைல்டுஹுட் மெமரிஸ் வந்து இந்த மாதிரி படங்களில் ரொம்ப காட்டுவாங்க. ஏன்னா ஒரு ஆள் சாவ போகிறான் அப்படின்னும் போது அந்த சென்டிமெண்ட்டுக்காக அது வந்து கிளிஷேவாக தான் இருந்தது. ஆனாலும் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து அதுதான். இது வந்து ஒரு சாதாரண கதைனா ரொம்ப பெரிய கதை ஒன்றும் கிடையாது, ட்விஸ்ட் இருக்கிற கதைலாம் கிடையாது. ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் அப்படின்றது தான் வந்து இந்த படத்துடைய சக்ஸஸ்க்கான காரணம். படம் வந்து கேரளாவில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக ஓடி நிற்குது. இங்கே சென்னையிலையும் இருக்குது நிறைய இடங்களில். டைம் இருந்தால் போய் பாருங்கள். அந்த குகை அது உள்ள எப்படி அந்த செட்டு போட்டிருக்காங்க, இந்த ஒரு உண்மையிலேயே அங்கே போய் எடுத்தாங்களா அப்படின்னும் எனக்கு தெரியல. ஆனால் நிறைய ஷூட்டிங் வந்து கொடைக்கானல் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த படம். இவங்க வந்து ஜாலியாக டூர் போனது எப்படி ஒரு ட்ராஜடியாக ஒருத்த மாட்டிக்கிறான் அப்படின்னும் போது அவனை விட்டுட்டு போக முடியாமல், அதே மாதிரி அதில் வந்து போலீஸ் இன்வால்மெண்ட்டு, போலீஸ் வராங்க, போலீஸ்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க வந்து இவனுங்களே தான் ஒரு வேலை கூட்டின்னு வந்து கொலை பண்ணிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்கள பிடிச்சி கொடைகிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதை வந்து புல் ஆஃப் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு காலகட்டத்தில். ஆனால் கதையில் இல்லை மேட்ரு, ப்ரெசன்டிங்கில் தான் மேட்ரு. இது வந்து எப்போவுமே நம்மளுக்கு ஒரு தலைவலியாக இருக்கிற ஒரு விஷயம். எப்போவுமே வந்து ஒரு கதை பெருசா, இல்லை வந்து டைரெக்ஷன் பெருசா, இல்லை எடிட்டிங் பெருசா அப்படின்ற மாதிரி ப்ரெசன்டிங் தான் பெருசுன்னு தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுது. ஆனால் கதை வந்து ஒரு ஆவரேஜ் கதை தான். உண்மையிலேயே நடந்த கதை அப்படின்றதுனால அது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த ஒரு இது இருக்குது. இவன் தான் ஸ்ரீநாத் பாசி, குட்டேட்டா அப்படின்ட்டு அழுவான். அந்த ஒரு சீனை வந்து உங்களுக்கு பார்க்கும்போது சினிமா தேட்டரில் பார்க்குறது தாங்க இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி படங்கள் சிம்பிளாக, அதாவது ப்ரெசன்டேஷனால் இவ்வளோ தூரத்துக்கு அதை கொண்டு வர முடியுன்றது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இப்போது கேரளாவில் வந்து ப்ரூவ் பண்ணினே இருக்கிறானுங்க. இப்போ தான் அந்த பிரம்மயுகம்ட்டு ஒரு படம் வந்தது, பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி இப்போ இந்த படம் மஞ்சு மேல் பாய்ஸ் அப்படின்றது ஒரு சூப்பர் ஹிட் படமாக ரொம்ப நாளைக்கு பேசப்படக்கூடிய ஒரு படமாக மாறும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஜாஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது இங்கிலீஷில். அந்த படம் பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து கடல் தண்ணியில் கால் வைக்கிறதுக்கே வந்து அந்த சொராவை பயந்துக்கின்னு ஆளுங்களுக்கு கால் வைக்கிறதுக்கே பயப்படுவாங்க. அந்த மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டுக்காக டூருக்கெல்லாம் போகிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு டூருக்கு போனாங்கன்னா ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க, ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நிறைய பேர் இந்த மலையில் தண்ணியில் மாட்டி நிறைய பேர் உயிரை வைக்கிறாங்க. நிறைய நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க போகும்போது ஒரு சிலர் வந்து சரக்கு அடிப்பாங்க, அது இது இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுனால கேர்லெஸ்ஸாக வந்து மாட்டிப்பாங்க இந்த மாதிரி ஒரு குகையில் இல்லை தண்ணியில். அந்த மாதிரி இதில் இந்த சர்வைவல் த்ரில்லர் ஜான்ரில் இந்த ஒரு படம் ட்ராமா மிஸ்ட்ரி அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் சர்வைவல் த்ரில்லர் தான் இந்த படம் என்னுடைய ஒப்பீனியனில். இந்த ஒரு ஜான்ரில் இவ்வளோ நல்ல ஒரு படம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததே கிடையாது. சூப்பரான ஒரு படம்.